செர்பியாவோட அதிபரான ஊகிக் அவர்கள் கடுமையான வார்னிங் கொடுத்திருக்கிறார் இந்த உலகத்துக்கு. அதாவது உலகத்துல சூழ்நிலை சரியில்லைங்க. குளோபல் கிளைமேட்டுங்கிறது ஷிஃப்ட் ஆயிடுச்சு. பேச்சுவார்த்தைங்கிறது சுத்தமா இல்லை. அதுவும் இந்த பிளாக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதாவது நேட்டோ சீட்டோ இது போல பிளாக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை இல்லை. அவங்களோட ஸ்டேக்ஸ் எல்லாம் ஹையா இருக்கு, எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம பல இஷ்யூஸை பாத்தீங்கன்னா பிரச்சனைகளை கிளப்பி விடுறதுனால இதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது போல ஆயிடுச்சு. இதெல்லாம் எதை நோக்கி போகுது அப்படின்னா எல்லாருமே போருக்கு தயாராகிட்டு இருக்காங்க அப்படிங்கோல அவர் தரப்பு ஸ்டேட்மெண்ட் வருது. இதுல இன்னொரு விஷயத்த கிளியரா சொல்லிக்கிறாரு. எல்லாருமே போருக்காக தயாராகிறாங்க தான். ஆனா இதுல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? யார் பக்கம்ன்றது மட்டும்தான் இப்ப டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற தெளிவா பேசியிருக்காரு. ஊகிக் அவர்கள் தரப்பு இது போல ஒரு ஸ்டேட்மெண்ட் வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இது போல விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா நம்ம அரசியல் புரட்சிலா பேசிட்டு இருப்போம். இது போல தலைவர்கள் சொன்னார் அப்படின்னா இது போல நடந்துட்டு இருக்குங்களாமா, இவர் சொல்றாரு அப்படிங்கிற நம்ம கையை காட்டலாம் இல்லையா? இது போல கையை காட்டுறதுக்கான ஒரு பர்சனை இப்போ ஊகிக் அவர்கள் மாறி இருக்கிறார். இது போல போர் வரும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. 3ஆம் உலக போர் ஆரம்பிச்சிச்சு இன்னுமே தெரியலையா அப்படின்னு உக்ரைன் தரப்புல எல்லாம் பேசியிருந்தாங்க. ஜெலன்ஸ்கி அவர்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் பல விஷயங்கள் நடந்துருச்சு. ஆனா ஆள் சேர்க்கறதுக்கான பணி நடந்துகிட்டு இருக்கு. அது கிளியரா விசிபிளா தெரியுது. இப்போ ஊகிக் அவர்கள் அது கன்ஃபார்ம் பண்ணிக்கிறார். ஏன்னா அமெரிக்கா இருக்கிறாங்க இல்லையா, பென்டகான் இந்த ராணுவம் அமைப்பு இருக்கு இல்லையா, அமெரிக்காவோட ராணுவம், அவங்க தரப்புல இருந்து வீடியோஸை ரிலீஸ் பண்றாங்க. F-35 லைட்னிங் 2 ரக ஃபைட்டர் ஜெட்ல ஆயுதங்கள் லோடு பண்றோம் பாருங்க. அதுவும் போர்ட்டோரிக்கோல இருக்கக்கூடிய விமானங்கள்ல ஆயுதங்கள் லோட் ஆகுது. 500 பவுண்டு வெடிமருந்து இருக்கக்கூடிய ஜேடாம்ஸ். நம்ம எப்படி ரஷ்யாவோட ஃபேப் குண்டுகள் செய்யறோம், 500 3000 இதெல்லாம் 250 இது போல வகை வகையா பாத்தீங்கன்னா கிளைடு குண்டுகள், ஏர் லான்ச்சு கிளைடு குண்டுகள் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம் இல்லையா. அதே போல அமெரிக்கா கிட்டையும் இது இருக்கு. அதை ஜேடாம்ஸ் சொல்லுவாங்க. உக்ரைன் இது யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. பதுங்கி இருக்கக்கூடிய பில்டிங்ஸ் மேல அட்டாக் பண்றதுக்கு உக்ரைன் தப்பு யூஸ் பண்றாங்க. என்னதான் ஜேடாம்ஸ் வேலை செய்துனே வச்சுக்கிட்டாலும் உக்ரைன் கிட்ட விமானங்கள் இல்லை. ஃபைட்டர் ஜெட் வேணும், F-16 வேணும், கிரிஃபின் வேணும் அப்படிங்கிற பல வகையான விமானங்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த விமானங்கள் அது மிராஜ் ரகமாவது கொடுங்க, எங்களுக்கு ஏதோ ஒரு விமானம் கொடுங்க கொண்டு போய் குண்டுகளை போறதுக்கு அப்படிங்கிற கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் விமானங்கள் கொடுக்கறதுக்கே தள்ளுமுள்ளி ஏற்பட்டு இருக்கு. ஸோ இதனால விமானமே இல்லாத போது எப்படி ஏர்லைன்ஸ் குண்டுகளை உக்ரைனால டெலிவரி பண்ண முடியும்? அங்கே ஒன்று போட்டுட்டு தான் இருக்கிறாங்க இப்போ வரைக்கும். இது எப்படியும் அதுலயும் சில வீரர்கள் இறக்குறாங்க, விமான ஓட்டிகள் இறக்குறாங்க அப்படிங்கிற செய்திகள் பார்க்குறோம் இல்லையா. உக்ரைன் தரப்புல இழப்புகளும் இருக்கு, அந்த சேம் டைம் இழப்புகள் அதிகமா இருக்கு, விமான இழப்புகளும் இருக்கு. அதை ஈடுகட்ட முடியல. இப்போ மெயினான விஷயத்துக்கு வந்தாலும் இப்போ உக்ரைன் யூஸ் பண்றாங்க இல்லையா, அதே மாதிரி குண்டுகள் பண்ண இப்போ அமெரிக்கா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க போர்ட்டோரிக்கோல. இது போல AIM-9 சைடு வைண்டர், ஏர்-டு-ஏர் மிசைல், இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிக்கிறாங்க. இது போர்ட்டோரிக்கோனால எதுக்காக? ஒன்று கியூபாக்கு, இல்லைன்னா வெனிசுலாக்கு. அது அமெரிக்கா போற போக்கு பார்த்தா ஏப்ரல் ஃபுல் அப்படிங்கிறனால வெனிசுலாக்கு சொல்லிட்டு கியூபா மேலே பாஞ்சிருவாங்களா அப்படிங்கிற அச்சங்கள் இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பார்த்தலாம். கியூபாவும் ஒரு சைடு தயாராகிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வருது. இதே அடுத்தது பார்த்தீங்கன்னா வெனிசுலாவோட ராணுவம் அவங்களோட S-125 ரக ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கோஸ்டல் நோக்கி போயிட்டு இருக்கு. ஏன்னா வெனிசுலா அந்த கடலோர பகுதிகளில் அதிகப்படியான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் டிப்ளாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான வீடியோ பதிவுகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. சில நேரங்களில் இது போல விஷயங்கள்லாம் பண்ணால் ரிலீஸ் பண்ணுறதுனால அதோட டிப்ளாய்மெண்ட் பாயிண்ட்ஸ்லாம் ஈஸியாக தெரிஞ்சிருது. ஸோ அது மேலே ஈஸியாக அட்டாக் பண்ணிடுறாங்க. இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில தெளிவாக பார்த்துக்கிட்டு இருக்கு. இது போல வீடியோக்கள் ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் இது போல வெனிசுலா தரப்பு ஷேர் ஆகிட்டு இருக்கு. பல விஷயங்கள் இரு தரப்புலையும் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ வெனிசுலா வெர்சஸ் அமெரிக்கா, இல்லை அமெரிக்கா வெர்சஸ் கியூபா இந்த இடத்துல ரெடி ஆகுமா? ஊகிக் அவர்கள் சொன்ன மாதிரி இந்த பகுதி கொஞ்சம் சிக்கலா இருக்கா? இப்போ அடுத்தது அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணிக்கிறார். ஹமாஸ் ரெஸ்பான்ஸை கேட்டு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு. அதாவது ஹமாஸ் தரப்புல இருந்து பிரிசனர் எக்ஸ்சேஞ்சுக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இதுல சில மாற்றங்கள் வேணும், நெகோசியேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க தரப்புல கேட்டிருக்காங்க. எஜிப்ட்ல மீடியேஷன் நடக்க போகுது அப்படிங்கிற பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ பார்ப்போம் என்ன மாதிரியான முடிவுகள் இஸ்ரேல் ஹமாஸ் எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா ஹமாஸோட ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி ட்ரம்ப் அவர்களுக்கு ரொம்ப ஆனந்தம், லாஸ்டிங் பீஸ். உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ ட்ரம்ப் அவர்களும் இந்த பிராண்டில் பார்த்தீங்கன்னா ஃபிட் ஆகுறார். லாஸ்டிங் பீஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் அவர் உருவாக்குறது. ஸோ அந்த பிராண்ட்ல இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் என்னங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும்.
அந்த 20 பாயிண்ட் பீஸ் ஃபார்முலாவும் நம்மளுக்கு காட்டக்கூடிய ஒரு பின்பம் தான். அதுக்கு பின்னாடி நிறையா பாயிண்ட்ஸ் இருக்கும், அதெல்லாம் இன்விசிபிளாக இருக்கும், அது நம்மளுக்கு தெளிவாக தெரிய வராது. இல்லை என்னன்னா ஹமாஸ் தான் சரின்ட்டாங்கல்ல, இம்மீடியட்டாக குண்டுகளை போகிறது ஸ்டாப் பண்ணுங்க, அப்போத்தானே இஸ்ரேல் ஹோஸ்டேஜஸ்லாம் யாரெல்லாம் இருக்காங்க யாரெல்லாம் இறந்துருக்காங்கன்றதை ரெடி பண்ணி அவங்களாம் குயிக்காக ரெடி பண்ணி பிரிசனர் எக்ஸ்சேஞ்சுக்கு இதெல்லாம் கொடுக்கறதுக்கு நல்லா இருக்கும். இப்போதைக்கு பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் ரொம்ப டேஞ்சர், ஸோ அதனால் அட்டாக் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுங்க பார்ப்போம் அப்படிங்கிற போல டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பேசின உடனே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்திலேயே காசாக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கான் யூனிஸ் பகுதியில் பயங்கரமான ஏர் ஸ்ட்ரைக். இந்த ஏர் ஸ்ட்ரைக்லேயே பல நபர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க, காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. ட்ரம்ப் அவர்கள் சொல்லியும் ஹெவியான அட்டாக் அங்கே நடந்துட்டு இருக்கு. பட் ஆனால் இஸ்ரேல் இதுக்கு மேலே கொஞ்சம் அக்ரஷனை கம்மி பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது போல சொன்னதா சொல்லப்பட்டு வருது. ஸோ அமெரிக்காவோட நிலைப்பாடு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஹமாஸ் ஒத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஹமாஸ் ஒத்துக்கிறதுனால இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் காசா பிரச்சனை முடிவுக்கு வருமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. பேச்சுவார்த்தை நடக்க போகுது. ஏன்னா ஹமாஸ் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது மிக முக்கியமான முடிவு இல்லையா? ஏன்னா ஹமாஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச் கேட்குறீங்க, அதுக்கு அவங்க காசாலேருந்து முழுமையாக விட்ரா பண்ணும். இது போல நீங்க விஷயங்களுக்கு ஒத்துக்கிறது நாங்கள் வரவேற்பு தெரிவிக்கிறோம், நாங்கள் பிரிசனர் எக்ஸ்சேஞ்சுக்கு ஒத்துக்கிறோம். பாலஸ்தீன் அத்தாரிட்டி கையில் வந்து பார்த்தீங்கன்னா இது போல காசாவை கொடுக்கணும்னு சொல்றீங்க, நாங்கள் அதை ஒத்துக்கிறோம். இது போல பாயிண்ட் அவர் சொன்னார் 20 பாயிண்ட்டு. அந்த பாயிண்ட்டுக்கு ஹமாஸ் தரப்பு வந்து ஒத்துழைப்பு அப்படிங்கிறது இது போல விஷயங்களுக்கு வருது. ஆனால் நாங்கள் எப்படி சொல்றது, ஆயுதங்களை கீழே போடணும், டிஸ்மேண்டில் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். ஏன்னா பாலஸ்தீன் அத்தாரிட்டி முழுமையாக அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்கிறாங்களா, அவங்க இண்டிபெண்டா இருக்காங்களான்றதை நாங்கள் பார்க்கணும். நாங்களும் அவங்களோட இணைஞ்சு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி செய்யணும். நாங்களும் அவங்களோட இணைஞ்சு நாங்களும் மேல்பார்வை பார்ப்போம் எப்படி செய்யறாங்க என்னன்ட்டு. ஏன்னா அந்த இடத்துல காசா அத்தாரிட்டின்னு சொல்லிட்டு வேற ஒரு அத்தாரிட்டி மாதிரி, இப்போ ஜெலன்ஸ்கி மாதிரி அவரு வந்து பெரிய ஆள் தான், அவர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இருந்தாங்கன்னா எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி ஹமாஸ்க்கு. நான் அவங்களுக்கு பிடிக்கல ஜெலன்ஸ்கி, நான் உதாரணத்துக்காக சொல்றேன். மற்றபடி அவர் ரொம்ப பெரிய தலைவர், மரியாதைக்குரிய தலைவர் தான், பல நாடுகள் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய தலைவர் தான், எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. மிக முக்கியமான விஷயம் இதுதான். ஸோ ஹமாஸ் தரப்பில் வந்து அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க டிஸ்மேண்டில் ஆக மாட்டேன் அப்படிங்கிறத இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம். இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நடக்க இருக்கு. அந்த பேச்சுவார்த்தைகளோட முடிவு என்ன மாதிரி வரப்போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். எது எப்படியோ ட்ரம்ப் அவர்கள் கேட்கக்கூடிய அந்த நோபல் பிரைஸுக்கு லாபியிங் பண்றாங்க. தற்போதைய ட்ரம்ப் அவர்களோட அரசாங்கத்துக்குள்ள வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நோபல் பிரைஸ் எங்க ஆளுக்கு தெரியுங்களா இல்லையா, என்ன வேணும் கவனிச்சிடலாம், என்ன மாதிரி வேணும், மாளிகை வேணுமா இல்லை என்ன வேணும் சொல்லுங்க கவனிச்சிடலாம் அப்படிங்கிறது போல இந்த நோபல் பிரைஸ் கொடுக்குறாங்க இல்லைன்னா அவங்களுக்கு வந்து கவனிப்பு பெருசா இருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காயினை வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்றதுக்கு சொல்லியிருந்தாங்க. இதில் ட்ரம்ப் அவர்களோட அந்த ஃபைட் அந்த பிரச்சாரத்தப்போ சுட்டாங்களே ட்ரம்ப் அவர்கள், அது போல ஒரு இதை வச்சு ஒரு காயின் வந்து பண்ண ரிலீஸ் பண்ண போறாங்களாமா. யூஎஸோட ட்ரஸ்டட் டிபார்ட்மெண்ட் தரப்பு வந்து செய்திகள் வருது, செய்திகள் ஊர்ஜிதப்படுத்தி இருக்கு. 250வது இண்டிபெண்டன்ஸ் தினத்தை முன்னிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது போல ஒரு காயின் ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் இணையதளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சைடில் இமேஜ் லோட இருக்கும், இது போல ஒரு இமேஜ் பரவிட்டு இருக்கு, இது போல ஒரு காயின் 1 ரூபி காயின் வரப்போகுது அப்படிங்கிற போல. இதில் 1776 தொடக்கம் அமெரிக்கா விடுதலை பெறக்கூடிய அந்த டைம் இல்லை 2026ன்னு போட்டிருக்குதே, அது வரைக்கும் 50 வருஷம் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லுவாங்க. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொடக்க டேட்டு ஒரு எண்டு டேட்டு அப்படிங்கிறதோட கொடுக்குறாங்க அப்படின்னா அது எண்டு டேட்டு தானே அப்படிங்கிற கேள்வி வருது. அப்போ 2026ல் அமெரிக்கா என்ன டிஸ்மேண்டில் ஆயிடுவாங்களா அப்படின்ற கேள்விகள் சில அனலிஸ்டுக்குள்ளே வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா 1976 அப்படிங்கிறது மட்டும் போட்டுட்டு விட்டுருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை, உங்க மென்ஷன் பண்ணிக்கிறது 2026ங்கிறதோட 250 வருஷம் கம்ப்ளீட் ஆயிருக்கு அமெரிக்கா உருவாயி அப்படிங்கிறதுக்காக பண்ணிக்கிறாங்க. அதுல எண்டு டேட் ஏன் போட்டிங்க, 1976லேருந்து இந்த நாடு வந்து இதாக இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க. இல்லை இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு, காயினை இந்த வருஷத்தில் அச்சடிச்சது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அது 2026 அப்படிங்கிற போட்டுக்கலாம். அதுக்கு அங்கே ஹைபன் போட்டு போடாம காயினுக்கு பேக் சைடில் 2026ன்னு கூட போட்டுக்கலாம். அது இப்படி பண்ணதான் தப்புங்க அப்படிங்கிற பலர் தரப்பு வந்து கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு. என்ன ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்டோட அந்த எம்பளம் கீழே விழுந்தது இல்லையா பேசும்போது பைடன் அவர்களோட அரசாங்கத்துக்கு, ஸோ அது போல இது என்ன முடிவுகளை காட்டுறாங்களா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. எது எப்படி இது போல சும்மா காமெடியான ஒரு விஷயமும் போயிட்டு இருக்கு. ஏன்னா பரபரப்பான சூழ்நிலையில இது போல ஒரு சம்பவங்களும் நடந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வெனிசுவேலால ஆரம்பிக்கிறதுக்கு போது இருதரப்புல ரெடி ஆகிட்டு இருந்தாங்க பயங்கரமா, அது கியூபா பக்கம் பரவிடுமான அச்சங்கள் இருக்கு.
இப்போ இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனையில் வந்து பார்த்தீங்கன்னா சுமூகமான முடிவுகள் தெரிய வருது. மிடில் ஈஸ்ட்ல கொஞ்சம் அமைதி இருக்கிற மாதிரி தெரியுது சூழ்நிலை. அடுத்தது அப்படியே இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு போயிட்டோம்னா ஈரோப் அலற ஆரம்பிச்சுக்கிறாங்க. இப்போ ஜெர்மனியில திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன்கள் பறந்து வருதுன்றால ஏர்போர்ட்லாம் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. இதனால அங்கே ட்ரோன்கள் வந்து சுட்டு வீழ்த்ததுக்கான அப்ரூவல் கொடுத்தாவும் சொல்லப்படுது. அதாவது யூரோப்பியன் யூனியன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரோன் வருது அப்படிங்கிறது போல சொல்லி அந்த இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே ப்ரிப்பேர் பண்ணுறாங்க ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்கு. ரஷ்யா அங்கே ஏவுறாங்கன்னு அர்த்தம் கிடையாது, ஏவிந்தாங்க நேரத்துக்கு போராயிருக்கும், அது அவங்களுக்கும் தெரியும். வந்து பொய்யே நல்லா லிட்டரேட்டராக ஊத்துறாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இது போல மக்கள் தரப்புல சொல்லி ராணுவத்தை ஸ்டேஷன் பண்ணி ப்ரிப்பேர்ட்ல வச்சு அலர்ட் லெவல் இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா இன்கேஸ் ஆஃப் எஸ்கலேஷன் ரஷ்யா ட்ரோன் அனுப்பும் போது இவங்களாம் கொஞ்சம் ப்ரிகாஷனரியா இருக்கிறதுனால இதெல்லாம் தடுக்கலாம் இல்லையா? ஸோ அதனால இது போல வேலைகள் செய்யறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் அந்த புஷ்பா இருக்கிறாங்க இல்லையா, பிடிச்சி வச்சிருந்தாங்க இல்லையா, புஷ்பான ஃப்ளவர் மாதிரி நினச்சிங்களா, பிடிச்சி பல நாள் வச்சுக்கலான்னு பையர், அதனால பிரான்ஸ்னால முடியல போங்க அப்படிங்கிறதோட நேற்றுலேருந்தே அதை அனுப்பிச்சி விட்டாங்க. ஸோ அது டாட்டா அப்படிங்கிறதோட அது வழியாக அதோட வழியை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த புஷ்பா பறந்து போயிட்டு இருக்கு. ஸோ அந்த நேவல் கப்பல் பிரான்ஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி வந்துடுச்சு, அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. ஆனால் இதில் என்னன்னா அந்த கப்பலுக்கு தொலைதூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸோட நேவி வந்து கொஞ்சம் நேரம் எஸ்கார்ட் பண்ணிச்சு அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இது போல விஷயங்கள் ஒன்ஸ் எஸ்கலேட் ஆகுது அப்படின்னா இது போல நேவல் வெசல்லாம் பக்கத்தில் நிற்குதுன்னா சுட்டு தள்ளிடுமா டேங்கர்ஸை, இது போல கார்கோ ஷிப்ஸை சுட்டு தள்ளிடுமா அப்படிங்கிற கேள்விகள் அச்சங்கள் இருக்கு. ஏன்னா இதெல்லாம் ஆக்ட் ஆஃப் வார் மிகப்பெரும் அளவில் சிக்கல்கள் வெடிக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஏன்னா இதெல்லாம் ரஷ்யாவோடது, இதெல்லாம் அதோடது அப்படிங்கிற மாறி மாறி சுட்டுக்குவாங்களா அப்படின்ற அச்சங்கள் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரியான முடிவுகள் உலக தலைவர்கள் எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல உக்ரைன்ல பல பகுதிகளை அட்டாக் பண்ணிக்கிறாங்க. இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹெவியா அட்டாக் வந்து சுமி பகுதியில ஒரு ட்ரெயின், அந்த ட்ரெயின் மேல ரஷ்ய தரப்புல ஹெவியா அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்பு வந்து பண்ணா குற்றச்சாட்டு. அது உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி தரப்பு வந்து வந்திருக்கு. சிவிலியன் ட்ரெயின் அடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது போல. அதாவது அந்த ட்ரெயினோட இனிஷியல் பொட்டிகள்ல பாத்தீங்கன்னா சிவிலியன் ட்ரெயினா இருக்கு, கொஞ்சம் பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா கார்கோ பொட்டிகள் இருக்கு. அதாவது பொட்டிகளை வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபை பண்ணி சிவிலியன்ஸை கேடயமாக பயன்படுத்துறாங்கன்ற குற்றச்சாட்டுகள் இருக்கு. அதுக்கான வீடியோ பதிவுகள் பார்க்கும்போதே நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. இந்த சுமி பகுதியில் வந்து பண்ணி இது போல ட்ரெயின் ஸ்டேஷன் இது போல பகுதிகளை அட்டாக் பண்ணதுனால சுமியில் அந்த ஒரு பர்டிகுலர் பகுதியில் கரண்ட் கட் ஆயிடுச்சு, எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை குறி வச்சு அடிச்சுட்டு இருக்காங்க ரஷ்யா தொடர்ந்து. அதுவும் 4 அக்டோபர் மொத்தம் 112 ஏரியல் அசட்ஸை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிக்கிறாங்க. ஏரியல் அசட்ஸ் இந்த சென்ஸ் கம்பைன்டு ஸ்ட்ரைக், ட்ரோன்கள், அப்புறம் மிசைல்கள். 109 ட்ரோன்கள், 3 இஸ்காந்தர் பெலிஸ்டிக் ரக மிசைல்களை கொண்டு அடிச்சுக்கிறாங்க உக்ரைனை. இதுல 3 மிசைலுமே ஹிட் ஆயிருக்கு, 36 ட்ரோன்கள் ஹிட் ஆயிருக்கு, மொத்தம் 21 பகுதிகள் பாதிப்படைஞ்சிருக்கு. உதிரி பாகங்கள் உதிரி போய் 4 பகுதிகள் பாதிப்படைஞ்சிருக்கு அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்பு செய்திகள் வருது. அதாவது தாக்குதல் அப்படிங்கிறது இந்த சுமி பகுதி மட்டும் இல்ல, அடுத்த ஒடசா பகுதியில அட்டாக் நடந்திருக்கு அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த மாதிரியான இழப்புகள் என்ன நடந்திருக்கு அப்படிங்கறது. அடுத்த பெயர் ஏதாவது ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா பார்க்க ஆரம்பிக்கலாம். இருதரப்புலையும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான அட்டாக் நடந்திருக்கு. அதே போல லெனின்கிராட்ல இருக்கக்கூடிய ஒரு ஆயில் ஃபெசிலிட்டி மேலே உக்ரைன் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் உக்ரைன் தரப்பு வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க, வீடியோ பதிவுகள் விட்டுக்கிட்டு இருக்காங்க. இருதரப்புலையும் மாறி மாறி ஹெவியா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல யூரோப்பெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க, அமெரிக்கா ஒரு சைடு ரெடி ஆகிட்டு இருக்கு. மிடில் ஈஸ்ட்ல திரும்பவும் பேச்சுவார்த்தை சுமூகமா முடிகிற மாதிரி தெரியுது. இல்ல ஊக்கி கவல் சொன்ன மாதிரி எல்லா பக்கத்துலையும் பிரச்சனைகள் வெடிக்க ஆரம்பிச்சிருமா. ஏன்னா இப்போ திரும்பவும் ஜார்ஜியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூரோப்ன்றதுனால சொல்கிறேன், ரஷ்யாவுக்கு இன்னொரு புது ஃப்ராண்ட் ஓப்பன் பண்ண வைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுவும் குறிப்பாக ஜார்ஜியா பகுதியில், ஏன்னா அந்த இடத்துல காக்கசஸில் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பகுதியில் போருக்கு ரஷ்யா பக்கத்தில் ஏவி விட்டாங்கன்னா ஜார்ஜியானால அந்த மலைப்பகுதிகளில் கொஞ்சம் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ண முடியும். ஸோ அதைத்தான் முன்னாடி சொல்லி அடித்தாங்க. அதே போல் ஒன்று ட்ரை பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க. அந்த ஜார்ஜியன் ட்ரீம் பார்ட்டி ஆளுகின்ற அரசாங்கமும் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. இது போல யோசிக்கிறாங்க, நாங்கள் அதுக்கெல்லாம் ஒத்துழைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திரும்பவும் அங்கே லோக்கல் எலெக்ஷன் நடந்தது. லோக்கல் எலெக்ஷன் ஜார்ஜியன் ட்ரீம் பார்ட்டி தான் மெஜாரிட்டியில் ஜெயிச்சுக்கிறாங்க. இப்போ அந்த டைமில் வந்து பண்ணால் பயங்கரமான ப்ரொட்டஸ்ட், அதுவும் பிரசிடென்ஷியல் ரெசிடென்சி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு உடைக்கிற மாதிரிலாம் உள்ள என்ட்ரு ஆகிருக்கிறாங்க. ஆனால் போராட்டக்காரர்களை கலவரக்காரர்களே டியர் கேஸு தண்ணீர் எல்லாம் வீசி வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. ஃபாரின் ஏஜென்சி எவனாவது இருந்தால் இதில் சிக்கினா பிடிச்சி வச்சுக்கிற பகுதியில இருந்தால் அவங்களாம் கம்ப்ளீட்டா நியூட்ரலைஸ் பண்ணிடும் அப்படிங்கிற பயங்கரமான மிரட்டல்கள் ஆளுகின்ற அரசாங்க தரப்புல இருந்து வந்திருக்கு. இரும்பு கரம் கொண்டு அட்டக்கி நொறுக்கிடும் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. ப்ரொட்டஸ்டர்ஸ் யாரெல்லாம் இதுல அட்டெம்ப்ட் பண்ணாங்களோ
அத்தனை பேர்த்தையும் கிரிமினல் அஃபென்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறதோட அவங்க தட்டு வந்திருக்கு. ஏன்னா இது விட்டுட்டே இருந்தால் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும், தொடர்கதையாக இருக்கும். ஸோ அதனால் இந்த தடவை ரொம்ப ஹெவியாக பண்ணதுனால தாண்டாயிட்டாங்க, பயங்கரமான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது போல் எஸ்கலேஷனும் ஒரு சைடு நடந்துகிட்டு இருக்கு, இன்னொரு சைடு பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு. சுமூகமாக முடிஞ்சிச்சுன்னா பரவாயில்ல, இல்லை போர் மிக பெரும் அளவில் வெடிக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்தில் என்ன நடக்கும் போன்றது வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸை நம்மளை ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அவருக்கு ஸ்டே சேஃப். பை.